ஓம் நமோ பகவதே சாயிநாதாய. ரிஷபலக்கணம். ரிஷபலக்கத்தின் அதிபதி சுக்கிரன், அதிதேவதை மகாலட்சுமி, பராசக்தி, இவங்களாம் அதிதேவதை. லக்னாதிபதி சுக்கிரனா வர்றதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த மேசத்துக்கு உண்டான குணங்கள் தாங்கள் கொஞ்சம் இருக்கும். கோபம், டென்ஷன், சில விஷயங்களை யோசனை பண்ணாம பேசிடுவாங்க அந்த மாதிரி. அதே நேரத்தில் கலை அழகு, கவர்ச்சி, செல்வாக்கு, தைரியம், பார்க்குற பார்வை நேர்த்தியா பார்ப்பாங்க. அப்படி நேருக்கு நேராக பார்ப்பாங்க. கண்கள் நல்ல பெருசா அழகா இருக்கும். பற்கள் நல்ல அழகான பற்களா இருக்கும். நெத்தி நல்லா ஒரு படர்ந்து விரிஞ்ச நெத்தியா இருக்கும். மூக்கு கொஞ்சம் விடைப்பா இருக்கும். உதடுகள் கொஞ்சம் சற்று பெரிய உதடா இருக்கும். சிவந்த மேனீரா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. சிரிக்கும் போது சிலருக்கு கன்னத்தில் குழிவிடும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஆக இது சுக்கரனுடைய ஆதிக்கங்கிறதுனால இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவங்க. ஊர்ல பல பேருக்கு தெரியவங்களை அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க வாழ்க்கை. நடுத்தர வயசு 20 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஜாலியான பேர்கள், சினிமா, டிராமா. அப்படி 30-35 தாண்டும் போது குடும்பம், மனைவி, மக்கள் அப்படி வருவாங்க. பெண்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாங்க. ஆக லக்னாதிபதி சுக்கரங்கிறதுனாலேயே கொஞ்சம் செல்வாக்கா வாழ நினைப்பாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. துணிமணிகள், அணிமணிகள்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம்லாம் யார்ட்டையும் வச்சுக்க மாட்டாங்க. சரியா கரெக்டா பேசுவாங்க, கரெக்டா இருப்பாங்க. தன்னுடைய காரியத்துல கொஞ்சம் வெடிவாதமா இருந்து ஒரு காரியம் செய்வாங்க. கொஞ்சம் லேட் மூமெண்ட் கொஞ்சம் லேட்டா இருக்கும். பரபரன்னு செயல்படுறது ரொம்ப சிரமம். மூமெண்ட் லேட்டா இருக்கும். ஆனா காரியத்தை கரெக்டா கணக்க செய்யாம டைம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள். இவங்க சோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா அகலமா இருக்கும். நல்ல ஆஜான பாகுவா இருப்பாங்க. செல்வாக்கு, சொல்வாக்கு ரெண்டுமே அழகா இருக்கும். செல்வாக்குன்னா பண விஷயம் அல்ல, பொதுமக்கள்கிட்ட செல்வாக்கு முதலா இருப்பாங்க. பொதுத்துறையில இருப்பாங்க. உதாரணம் ஒரு ஏஜென்டா இருப்பாரு, ஒரு பேங்கிங் ஏஜென்டா இருப்பாரு, ஒரு மருத்துவ ஏஜென்டா இருப்பாரு. இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளா இருப்பாங்க. மெடிக்கல் ரெப்ஸ் சொல்லலாம். மெடிக்கல் ரெப்ஸ் நல்ல உணவு தயாரிக்கிறதுல இல்லாட்டி செஃப்பெல்லாம், நிறைய செஃப்பெல்லாம் அந்த லக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. உணவுகள்லாம் ரொம்ப அழகா செஞ்சு பரிமாறி அப்படி ஹோட்டல் தொழிலெல்லாம் ரொம்ப விருப்பமா செய்வாங்க. இவங்களுக்கு வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமா இருக்கும். வரவுகள் நிறைய இருக்கும். தன் காரியத்துக்காக மட்டுமே பழகிறவங்கன்னு சொன்னேன். ஆக வரவுல ரொம்ப சரியா தன்னுடைய வேலையை பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க தெய்வம் மகாலட்சுமி, பராசக்தி மகாலட்சுமி வழிபட்டா சிறந்த செல்வாக்கா இருப்பாங்க. மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல செல்வாக்கு கொடுக்கும். பெருமாள் வழிபாடு நல்ல செல்வாக்கு கொடுக்கும். நந்தீஸ்வரர் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அனுமனை இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. எதிர்காலம் ரொம்ப சிறப்பா அமைச்சக்கூடியவங்க. வாழ்க்கை துணையை நல்லா கவனிக்கக்கூடியவங்க. துணையோட அடிக்கடி ஊடல் செய்யறவங்க அவங்க. அதே நேரத்துல ரொம்ப செல்லமாவும் பார்த்துக்குவாங்க. குழந்தைகள் மேல ரொம்ப பற்று பாசம் கொண்டவங்க. குழந்தைங்க மேல ரொம்ப பற்று பாசம். பெண் குழந்தைகளை ரொம்ப விரும்புவாங்க.
ஒரு பெண்ணாவது வேணுமேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா எந்த குழந்தையா இருந்தாலும் நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்கள சரியா கவனிச்சுக்குவாங்க. மனைவி மேல ரொம்ப பாசம் உள்ளவங்க, குடும்பத்து மேல பற்று உள்ளவங்க, தாயார் தகப்பன்மார் மேல நல்ல மரியாதை உள்ளவங்க இருப்பாங்க. ஆக இவங்க வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும், பெருமாள் வழிபாடும், அனுமன் வழிபாடும் சிறப்பை தரும்.